எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி. இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆள் தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஃபயரில் நீ இவ்வளோ வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன், என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அது நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நல்லா நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால், கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே எனக்கு லேகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லேகு சீக்கிரமாக இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டாக அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போறியா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லாகாக சீக்கிரமாக ஓடிட்டே இருக்கு. அப்போது எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது, ஸ்பீடாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி மேம், அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரோடுமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோவை கிடச்சது. சின்ன இடம், அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர் சின்ன. சரத்து அண்டு மணி, லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கேரவன். ஐயோ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது. ஃபஸ்ட்டு இவர் கால் அடிச்சு, நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாது அது கேளுங்கன்னு சொல்லி, லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. எல்லாருக்கும் அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு.
சிலம்பரசன் சார் அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸும் தான். ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் அடித்து என் பையன் நடிச்சிருக்கான் தெரியுமா, என் பையன் எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆகும்போது கூட இவ்வளோ கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா இவ்வளோ பெருமைப்பட வச்சு, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெருமைப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி கேன், ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மாமோட எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டே தேவதர்ஷினி மாமோட நளினி மாமோன்னு சொல்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறது போய் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வச்சு அவ்வளோ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென்னன் கேங். இந்த மாதிரி ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. சோஷியல் மீடியாவிலையும் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட் பார்வதா என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, அவர் கருப்பையா சார் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு இன்னுமே சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் டுடேக்குன்றக்காக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லவ் டுடே மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த சின்ன பசங்க ஏஜென்சிஸ்க்கு நிறையா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உண்மையிலேயே. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ண கருப்பையா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போது அவரோட படத்துக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறது ஏதோ நாங்களே ஜெயித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. அண்ட் மோரோவர் கருப்பையா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் வந்து யூத்தோட படம் இப்போ போயிட்டு இருந்தாலும் எங்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு கால் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டே என்னடா ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு, டே ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த படமும் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்றனால, டே அந்த படமும் நல்லா பண்ணிருங்கடா, அது என் ஃப்ரெண்டோட படம்டா, அப்படி அதுவும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக வந்து சினிமா ஜெயிக்கும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப குறியாக இருக்கார். அண்ட் மோரோவர் பார்வதா என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனசாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கெலாம் தாண்டி சினிமா அப்படின்னு வந்துட்டா அது சினிமா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்தாலாம் பெருசாக அதை விட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, அவன் எங்கே இருக்கான், நம்ம ஃப்ரெண்டை விட அவன் நல்லா இருக்கானா, அவர் கண்டிப்பாக அவரை தான் வந்து தேடி போவார். ஸோ அந்த மாதிரி வந்து சினிமா வந்து ரொம்ப பேஷனாக லவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட். ஸோ சினிமா மேலே ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க, என்னை தாண்டி இந்த வேலையை வந்து யாருனாலும் சிறப்பாக பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் வந்து யூத்தாக ஒரு டீமாகவே கிரியேட் ஆகி வந்து இங்கே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ கருப்பையா அவர்கள், ஸோ சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்க அவ்வளோ லவ் அண்ட் இதுதான் வந்து இப்படி சக்ஸஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் கருப்பையா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கென் அவர்களை வந்து நான் சன் மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆல்பம் சாங் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஆல்பம் சாங்க்கே வந்து அவ்வளோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒருத்தரால் போய் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. கட் பண்ணால் அப்படியே யூத்துக்கு அண்ணா அது என்ன சார் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி எங்கே திரும்பினாலும் வந்து கென்னோட இன்டர்வியூஸ் தான், கென்னோட கான்டென்ட்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா ப்ரமோஷன் பண்ணி என்ன வேணால் பண்ணிடலான்றது கிடையாது. அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலாக அது கென் கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் அது டெலிவர் பண்ண முடியும். நாங்கள் 2 பேருமே பேசிட்டு மாட்டேன், என்னடா என்ன போட்டாலும் ஓடுது, எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கென் ரியலி ஸோ மச் இன்ஸ்பைரிங். அண்ட் கென் அண்ட் கேங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் உங்க கூட வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணலைனாலும் எங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.